வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்ட் மில் அனிமேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்ல, ஃபுல்லாக அனிமேஷன் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் எப்பவும் போல் HTML டேக்குக்காக HTML ஃபைலுக்காக நான் வந்து HTML அப்படின்னு சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். windmill.html அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இப்போ HTML டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் டைட்டில் வச்சுக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து விண்ட்மில் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா செக்ஷன் பிரிக்க போகிறேன். ஸோ கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிச்சிருக்கேன். இதுக்குள்ளே தான் நான் எல்லாமே போட போகிறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன், அந்த ரொட்டேட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ரெக்கை இருக்குது. அதாவது 3, அது என்ன சொல்ல, காத்தாடியை சுற்றி 3 இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நான் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ 3 ரெக்கை இருக்கிறதுனால நான் 3 தடவை ஸ்பேன்னு டேக் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டைல் டேக் பண்ணலாம். ஸோ ஹெட் டேக்கில் போயிட்டு ஸ்டைல் டேக் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எனக்கு எதுவும் வேணாங்கிறதுனால மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லி ஸ்டாரில் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ஃபைலு. ஸோ டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எனக்கு எதுவுமே இப்போ வந்து இருந்திருக்காது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ பாடி டேக்கை வந்து நான் கால் பண்ணுறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா 100%, ஏன்னா ஃபுல் வித்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக 100%. அது மாதிரி ஃபுல் ஹைட் எடுக்கணும், டிஸ்பிளே சைஸுக்கு எடுக்கணுங்கிறதுனால ஹைட் வந்து 100 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் சோர்ஸ் கோடு கொடுத்துருப்பேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அது வந்து எனக்கு சரியாக டிஸ்பிளே ஆகலை. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது அழகாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஹைட்டுக்கும் வித்துக்கும் ஏற்றாப்புல சூட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ கிளாஸ்னால டாட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வித் வந்து ஒரு 4% அப்படின்னு கொடுத்துருக்கேன். பெர்சன்டேஜில் கொடுத்துக்கிறேன். ஸோ பெர்சன்டேஜில் கொடுக்கும்போது நம்ம கம்மியாக கொடுக்கும்போதே அதிகமாக இருக்கும். ஸோ ஹைட்டு வித்து கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதை நான் சென்டராக கொண்டு வரணும். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 618 பிக்சல்ஸ் அப்படின்னு, ஒரு 630 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து சென்டராக வந்துச்சு. இப்போ வந்து கீழே வந்து எனக்கு ஃபிட் பண்ணணும். அதனால் பாட்டம் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாட்டமில் கொடுத்தோடனே எனக்கு வந்து பாட்டமில் போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றுறேன். லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லீனியர் கிரேடியன்ட்னா 2-3 கலர் வந்து நம்ம எவ்வளோ நாளும் கலரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 99 டிகிரியில் கொடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக ஸ்லாண்டிங்கில் இருக்கும். 99 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு டார்க் கிரே கலரில் கொடுக்குறேன். இந்த விண்ட்மில் கலர் இருக்கிறதுனால ஸோ அந்த கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்ட்மில்லோட ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன். உள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் ஷேடோ கொஞ்சம் டார்க்காக, அந்த 2 சைடும் பார்டரில் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். இன்சர்ட்டுங்கும் போது அந்த பாக்ஸுக்கு உள்ள நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பாக்ஸுக்கு உள்ள லெஃப்ட் சைடில் பாட்டமில். ஸோ அதே இது பாசிட்டிவில் அதே வேல்யூ வந்து அப்படியே நான் தூக்கி பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றுறேன். பாசிட்டிவ் வேல்யூவாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எனக்கு அந்த இது வந்து உள்ள இன்சர்ட்டுங்கும் போது டிஸ்பிளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு ஷேடோ அடிக்கிற மாதிரி உள்ளே வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்டர் பாட்டம் கீழே வந்து எனக்கு வந்து அந்த புல் மாதிரி இருக்குல்ல, அதனால் புல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பிக்சலில் ஒரு க்ரீன் கலரில் கொடுக்குறேன். ஸோ ரெட் வந்து 0, க்ரீன் வந்து ஒரு 250, ப்ளூ 0, அப்புறம் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 0.2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த புல்லாக அப்படியே இருக்க மாதிரி நான் சும்மா செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கலர் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேன் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ டாட் ஃபேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ரவுண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்காக பொசிஷன் வந்து ரிலேட்டிவ், ஏன்னா இது மேலே தான் அந்த 3 காத்தாடி ரெக்கையையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வித்து ஹைட்டு ஒரே இதாக கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். எனக்கு அவ்வளோ சரியாக கலர் தெரியல. ஸோ நான் ரெட்டுன்னே வச்சுக்கிறேன் உங்களுக்காக சாம்பிளுக்கு. ஸோ ப்ளூ அடிச்சுட்டு ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ரெட் கலரில் இருக்குது. இப்போது இதை வந்து சென்டரில் வந்து கொண்டு வரலாம். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 618 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது உங்கள் டிஸ்பிளே சைஸாப்பில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மார்ஜின் டாப் மேலேருந்து கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக
நான் ஒரு 20% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு வந்து அதோட அந்த ஸ்டாண்டில் வந்து அந்த இது ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கலர் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரேடியல் கிரேடியன்ட்னா அதே மாதிரி தான் ரவுண்டர் ஷேப்பில் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லீனியர் கிரேடியனுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். லீனியர் கிரேடியன்ட்னா கண்டினியூவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் அந்த கலரை வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் ஒரு டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 2 கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 4 பக்கமும் பார்டர் வந்து 50% இருக்கும்போது எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் கொஞ்சம் அந்த பார்டர் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால 1 பிக்சலில் பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த காத்தாடியோட ரெக்கை வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ டாட் ஃபேனில் உள்ள ஸ்பேன் டேக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேன் வந்து நான் கால் பண்ணுறனால ஸ்பேனோட சார் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா ரெக்கைக்கும் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 50%, அப்புறம் ஹைட் வந்து 300 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ரெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அவ்வளோ தெரியலை, ஏன்னா நான் பொசிஷன் எதுவுமே கொடுக்கல, அதுவும் இல்லாமல் லெஃப்ட் ரைட் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. ஸோ ஸ்பேனோட nth child of 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். nth child of 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபேனில் உள்ள ஃபஸ்ட்டு காத்தாடி, அதாவது ஃபஸ்ட்டு ரெக்கை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -120 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டாப் வந்து ஒரு -30 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அது கொஞ்சம் கிராஸாக இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ நான் 3 ரெக்கை கொடுக்குறேன், அதனால 360 டிவைடட் பை 3 அப்படின்னு போடுறதுனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 240 வச்சுக்கிறேன். அடுத்து 120, 240, அப்புறம் 360. இதுதான் நம்ம கணக்கு. 360 வந்து 3ஆக டிவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ பார்டர் ரேடியஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 50% டாப்பு, 50% ரைட் சைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரெக்க மாதிரி உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அவ்வளோதான். இதே தான். நான் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லீனியர் கிரேடியன்ட்டில் ஒரு 90 டிகிரியில் பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி ஸ்கை ப்ளூ அண்ட் கிரே வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்க மாதிரி ஒரு கலர் வந்து தெரியுது. ஸோ இதே தான், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட்டும் டாப்பும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அடுத்தடுத்த ரெக்கைக்கு 3 ரெக்கையும் வந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ தேர்டு, செகண்டு எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி லெஃப்ட்டு அப்புறம் டாப் வந்து ஒரே இதனால வச்சுக்கிட்டேன். ஸோ நான் 120 அப்படின்னு வச்சுக்கிறேன். 120, 240, 360. நான் சொன்ன மாதிரி 120, 240, 360 3 வந்து டிவைட் பண்ணுறோம், அதனால் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெக்கை ஃபிட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஒரு ரெக்கை ஸ்பேனோட தேர்ட் சைல்டு வந்து லெஃப்ட்டையும் டாப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ லெஃப்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அது மாதிரி டாப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ரெக்கை வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டையாக இருக்குது, அதனால் ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிளுக்காக டாட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கிளோட வித்து, ஹைட்டு, அதோட பொசிஷன் எல்லாம் கொடுத்து அதை வந்து சென்டர் பண்ணால் ஸோ அது வந்து கவர் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வித்து, ஹைட் எல்லாம் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ரெட் அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்துருச்சு. இது வந்து நம்ம அங்கே ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 634 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 285 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக சென்டர் ஆயிடுச்சு. அப்புறம் பார்டர் ரேடியஸ் கொடுக்கேன், அது வந்து ரவுண்டாக தெரியுது. ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 50% அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கலரை மாற்றிக்கிறேன் பேக்ரவுண்டை. அதே மாதிரி ரேடியல் கிரேடியன் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும் கிரேடியன் அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். ஸோ கிரேயும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன். இது வந்து சுத்த வைக்கிறதான் இனிமேல் வேலை, மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபேனில் தான் அந்த நம்ம அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபேனில் போயிட்டேன். அதுக்கு வந்து அனிமேஷன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நானாக ஒரு நேம் வச்சுக்கிறேன், ரொட்டேட் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். ஒரு 50 செகண்ட் வந்து லீனியராக இன்ஃபைனைட் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அனிமேஷன் கால் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும். ஸோ அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ இல்லைன்னா பெர்சன்டேஜில் தான் வேலை செய்யும். நான் ஃப்ரம் டூனே யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் இசட், அதாவது லாஸ்ட்டாக ஒரு 360 டிகிரி 15 செகண்டில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் காமிச்ச மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 சைடும் குட்டி குட்டியாக இருக்குது, இதே மாதிரி விண்டு மில். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சோர்ஸ் கோடு வந்து கீழே கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் ஃபுல் சோர்ஸ் கோடும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.